மூடுபனியால் சூழப்பட்ட மலையக தேயிலை மலைச்சரிவுகள். காலையில் ஒளிப்படரும் நேரம், கைகளில் கூடை, தோள்களில் சுமை, மனதில் நம்பிக்கை. தலைமுறைகளை கடந்த உழைப்பின் கதை இங்கு தொடங்குகிறது. இலங்கையின் பொருளாதாரத்தை உலக வரைபடத்தில் நிலைநிறுத்திய தேயிலை தொழிலின் பின்னால் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட ஒரு மனித வரலாறு உள்ளது. காலையில் ஒரு கோதுமை ரொட்டியும் ஒரு கப் தேநீரும் குடித்து வயிற்றை நிரப்பி வியர்வையும் கண்ணீரும் கலந்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்நாட்டுக்காக டொலர்களை சம்பாதித்தவர்கள் மலையக மக்கள். ஆனால் அந்த டொலர்களின் பலன் அவர்களது வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை. ஆட்சியாளர்களின் சட்டை பைகளும் பங்களாக்களில் விஸ்கியும் பிராண்டியும் நிரம்பிய போதும் தேயிலை காடுகளுக்குள் குறைந்த ஊதியத்துடன் வாழ்ந்த மக்களின் குரல் அதிகார மையங்களை எட்டவில்லை. தினமும் உழைத்தும் வாழ்க்கை மாறாத ஒரு சுற்றத்தில் அவர்கள் சிக்கியிருந்தனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் களைத்து போனார்கள், மாற்றம் எப்போது வரும் என்ற கேள்வியுடன். இன்றோ அந்த வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியதாக பலர் உணர்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களின் முன் நேராக சென்று நிற்கும் அரசியல் துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வேறுபடுத்துகிறது என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். போராட்டம் இன்றி கனவிலும் நினைக்காத அளவுக்கு ஒரு சம்பளம் கிடைத்துள்ளது என்ற உணர்வு மலையக தொழிலாளர்களிடையே பேசப்படுகிறது. அட்டைகள் நிறைந்த காட்டுக்குள் நேரடியாக சென்று தொழிலாளர்களின் கைகளை பிடித்து பேசும் ஒரு ஜனாதிபதி. இது வெறும் அரசியல் நிகழ்வு அல்ல, அது ஒரு சின்னம். என்னுடைய காலில் விழாதீர்கள் என்ற அவரது வார்த்தைகள் சுயமரியாதையின் அரசியல் மொழியாக மாறின. சார் கையெல்லாம் பார்க்கிறாரு, வாங்க சார் என மனம் நெகிழ்ந்த தொழிலாளர்கள் அழைத்த தருணம் தலைவர் மற்றும் மக்கள் இடையிலான உணர்ச்சி பாலமாக அமைந்தது. மட்டக்கத்தியின் கீறலும் தேயிலை கொழுந்தின் சாயமும் கரைபடிந்த கரங்களை நாட்டின் நிறைவேற்றதிகாரமிக்க ஜனாதிபதி பிடித்த போது பலரின் கண்களில் கண்ணீர் வந்தது. எங்களை இப்படி பார்க்க வந்த ஒரே ஜனாதிபதி நீங்கள்தான் என பெருந்தோட்ட மக்கள் கூறிய உணர்ச்சி இந்த தருணத்தின் அரசியல் அர்த்தத்தை வெளிப்படுத்தியது. வடக்கிலும் மலையகத்திலும் மட்டுமல்ல, இலங்கையின் பல பகுதிகளில் ஜனாதிபதியிடம் காணப்படும் அன்பு தேர்தல் வெற்றியை தாண்டியதாக பார்க்கப்படுகிறது. தமிழ் தாய்மார்கள் அவரை தங்கள் மகனாகவே பார்க்கின்றனர் என்ற கருத்தை குறிப்பிட்டு பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன இந்த பயணத்தை பெருமிதத்துடன் பாராட்டினார். மனிதன் தலைவராகுவது சாதாரணம், தலைவன் மனிதனாகுவது அரிது என எதிர்க்கட்சியின் பொதுஜன பெரமுன உறுப்பினர் திஸ்ஸகுட்டியாராய்ச்சி கூறியது மக்களில் இருந்து எழுந்து மக்களோடு நடக்கும் தலைமைத்துவம். இதுவே இந்த புதிய சகாப்தத்தின் அடையாளமாக கூறப்படுகிறது. ஒரு நீண்ட இருண்ட இரவுக்கு பிறகு மலையக மக்களின் வரலாற்றில் புதிய விடியல் என்பதையே இச்சம்பவம் பறைசாற்றுகிறது.